ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி என்னன்னு பார்க்கலாமா? முட்டை சுருக்கா. அதாவது நம்ம ஈவினிங் டீ குடிக்கும்போது அது கூட சாப்பிடக்கூடிய ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸு. இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? அதுக்கு நான் ஒரு பவுலில் புட்டு மாவு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். கடையில் இடியாப்ப மாவு வாங்கிறாதீங்க, புட்டு மாவுன்னு கேட்டு வாங்க. வறுத்த புட்டு மாவு. ஒரு பல்லாரி எடுத்திருக்கேன், ஒரு முட்டை எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அதை எப்படி கலக்கலான்னு பார்ப்போம். அந்த மாவில் ஒரு முட்டை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை அடித்து ஊற்றிடுங்க. முட்டை ஒன்று ஊற்றினா போதும், ஏன்னா சின்ன பவுலுக்கு நான் எடுத்திருக்கேன், அதனால் ஒரு முட்டை. அந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருந்ததை உள்ளே போட்டுருங்க. இந்த கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் உள்ளே போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. இப்போது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம இந்த மாவை கலக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்குங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. நிறைய ஊற்றினா அரிசி மாவுனால் நிறைய தண்ணி ஈர்த்து எடுக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கி தோசை மாவை பார்த்து கொண்டு வாங்க. இதில் நான் கொஞ்சம் தேங்காயும் நறுக்கி நம்ம போட்டிருக்கேன். திருவி போடணுன்னா போடலாம். தேங்காய் துண்டு துண்டாக நறுக்கி போட்டிருக்கோம். அப்போ நம்ம சுட்டு சாப்பிடும்போது வாயில் செவப்படும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் திருவி போடுறதா இருந்தால் அப்படியும் போட்டிருக்கலாம். இப்போ நமக்கு தோசை மாவை பார்த்துக்கு மாவு ரெடி ஆகிட்டு. முட்டை நீங்கள் 2 ஊற்றுனீங்கன்னா அந்த முட்டையோட மனம் தான் இருக்கும். அதனால் நம்ம ஒரு பவுல் மாவுக்கு ஒரு முட்டை போதுமானது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை அப்பச்சட்டியில் ஊற்றி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு அப்பச்சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒவ்வொரு குழியிலையும் நம்ம எடுத்து வச்ச அந்த மாவை ஊற்றிடுவோம். இப்போ நம்ம எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சு. இதை நம்ம மரித்து எதுவுமே போடணும். நம்ம அப்போல்லாம் மரித்து போடுவோம். இது மரித்து எதுவுமே போடாண்டா அந்த எண்ணெயிலேயே அது செவந்து வரும். வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு முட்டை சுருக்கா ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, ஐயோ வீட்டில் ஈவினிங் டீ குடிக்க ஸ்நாக்ஸ் ஒன்றும் இல்லைன்னு வெளியில் நீங்கள் போகணும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக செய்து கொடுத்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.